எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம புக் ரிவ்யூவில் பார்க்க போகிற அத்தியாயங்கிறது 25வது அத்தியாயம். அதுக்கு சுவாமி முக்தானந்தா கொடுத்துருக்க பேர் விசிட் டு த வேர்ல்ட் ஆஃப் சித்தாஸ். அதாவது சித்த லோகத்துக்கு போகிறார். நிறைய லோகங்கள் இருக்குது. நம்ம உலகம்தான் எல்லாமேன்னு நினைக்கக்கூடாது. அதை பற்றிலாம் உங்களுக்கு அவ்வளோ தெரியாமல் ஒன்றும் இல்லை, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதாவது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அந்த அம்பாள் லலிதா பரமேஸ்வரி பார்வதி எவ்வளவோ கோடி 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 பிரம்மாண்டமான கோள்களை சிருஷ்டிச்சிருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த பூமி. ஆனால் இந்த பூமி இல்லாமல் எத்தனையோ உலகங்கள் உண்டு. ஓகே, இப்போ நம்ம சுவாமி முக்தானந்தாவே எத்தனை லோகத்துக்கு போனதாக சொல்லியிருக்காரு. இந்திரலோகத்துக்கு போனார், நாகலோகத்துக்கு போனார், அப்புறம் சந்திரலோகத்துக்கு போனார். அந்த மாதிரி நிறைய இன்னும் சொல்லுவார். பித்ருலோகத்துக்கு போகிறாரு. அப்போ இன்றைக்கி அவரோட 25வது அத்தியாயத்தில் சொல்கிறது விசிட் டு த சித்தலோகா. சித்தர்கள் எல்லாம் இருக்கின்ற உலகம், அதுதான் சித்தலோகா. ஓகே, அப்போது இவர் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் மெடிடேஷன் பண்ணுறாரு. மெடிடேஷன் பண்ணும்போது அந்த ப்ளூ ஸ்டார் பார்க்குறாரு. ப்ளூ ஸ்டார்னால் என்னென்னு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ப்ளூ பேர்ல் கிடையாது, ப்ளூ லைட்டு கிடையாது, இது ப்ளூ ஸ்டார். அதாவது மெடிடேஷனில் ரெட் ஆரா பார்க்குறாரு, வெள்ளை லைட்டு பார்க்குறாரு, கருப்பு லைட்டு பார்க்குறாரு, அதுக்கும் உள்ள ப்ளூ லைட் பார்க்குறாரு. அந்த ப்ளூ லைட்டில் கவனமாக பார்த்து மெடிடேஷன் பண்ணும்போது, தியானம் பண்ணும்போது ப்ளூ பேர்ல் இங்கே இருந்து தெரியுது. அது ஒரு சீரீஸ் ஆஃப் லைட்ஸ். அதுக்கு புறமே மெடிடேஷன் பண்ணும்போது நீல ஆகாசம், நீல வானம் தெரியுது. அந்த நீல வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம், நீல நட்சத்திரம் விழுது. அப்போ இந்த நீல நட்சத்திரம் விழறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இது போன இதிலே நம்ம பார்த்தோம். நீல நட்சத்திரத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அது சகசிரார சக்கரத்தில் இருக்குது. அதாவது வானத்திலிருந்து சகசிரார சக்கரத்துக்குள்ளே போகுது அப்படின்னு எழுதியிருக்காரு. அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி தியானத்தில் இந்த சீரீஸ் ஆஃப் கலர்ஸு லைட்ஸு எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ப்ளூ ஸ்டார் பார்க்குறாரு. அந்த ப்ளூ ஸ்டார் அசையாமல் இருக்குது. அது அன்றைக்கி சொன்னார். சகசிராரத்தில் இருக்கிற ப்ளூ ஸ்டாரு அது அசையாத ஒரு நட்சத்திரம் அப்படின்னு. இப்போது இந்த ப்ளூ ஸ்டார் வந்த உடனே அது ரொம்ப சின்ன சைஸு, ஆனால் அதுக்குள்ளே இவர் ஏறி உட்கார்றார். அப்போது இந்த ப்ளூ ஸ்டார் அவருக்கு ஒரு வாகனம் போல் பிரயோஜனப்படுது. அப்போ ப்ளூ ஸ்டார் வருது, இவர் ஏறி உட்கார்றாரு. உட்கார்ந்தோடனே ப்ளூ ஸ்டார் அவரை பல உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகுது, வேறு பல உலகங்களுக்கு எடுத்துகிட்டு போகுது. அப்படி அப்போ இவர் திருப்பியும் சொல்கிறாரு, ஓ மை டியர் சித்தா ஸ்டூடெண்ட்ஸ், இது ப்ளூ பேர்ல் கிடையாது, ப்ளூ லைட்டு கிடையாது, ப்ளூ ஸ்டார். ஓகேயா? அப்படி அப்போ இந்த ப்ளூ ஸ்டாரில் ஏறி உட்கார்ந்தோடனே அவருக்கு ஒரு பெரிய ரொம்ப அழகான ஒரு உலகத்துக்குள்ளே போகிறார். அதாவது அவ்வளோ அழகுன்னா அவ்வளோ அழகு. அந்த வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அழகான ஒரு உலகத்துக்கு அந்த ப்ளூ ஸ்டார் இவரை எடுத்துகிட்டு போகுது. அதாவது வர்ணிச்சிட்டேன்னா அந்த வார்த்தைகள் போராது. அவ்வளோ அழகு, அவ்வளோ அழகான ஒரு சீனரி, அவ்வளோ அழகான ஒரு உலகத்துக்குள்ளே போகும்போது வார்த்தைகள்லாம் வலிமை இழந்து போச்சு. வார்த்தைகளுக்கு சக்தி இல்லை. அந்த மாதிரி அழகு. அப்போ இந்த இந்திரலோகத்துக்கு போனார்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி போகிற வழியெல்லாம் பூக்கள், அப்புறம் சின்ன சின்ன காடுகள், சின்னதும் பெருசுமா குகைகள், நீரோடைகள், பியோர் வாட்டர்னால் சுத்தமான தண்ணி. நம்மளை மாதிரி குளோரின் போட்ட தண்ணியெல்லாம் கிடையாது, சுத்தமான தண்ணி. அப்புறம் வெள்ளை நீல பச்சை கலரில் உள்ள மான் கூட்டங்கள், வெள்ளை மயில்கள், அப்படி நிறைய பார்க்குறாரு.
ரெண்டாவது அந்த அந்த அட்மாஸ்ஃபியர்னால் அந்த இடமே, அந்த சுற்றுப்புற சூழ்நிலைங்கிறோம்ல, அந்த சுற்றுப்புறம் எல்லாமே நல்ல காமாக இருக்குது. காம் அண்ட் பீஸ்ஃபுல்னாலும் காம்னாலும் ஏகதேசம் ஒன்று தான். அதாவது அமைதியான ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லை, அங்கே வந்து ப்ளூ கலர், எல்லா இடமே ப்ளூ கலராக இருக்குது. இப்போது நம்ம வந்து வெயிலில் நடக்கிறோம், வெயில் கண்ணு கூசுது, உடனே கூலிங் கிளாஸ் எடுத்து போடுறோம் இல்லையா? இப்போ தான் கூலிங் கிளாஸில் பல கலர் வருது, பச்சை இருக்குது, நீலம் இருக்குது, ப்ரௌன் இருக்குது. அப்போ அந்த கூலிங் கிளாஸ் போட்ட உடனே சீன் மாறுது அந்த இடம்லாம். அதுக்கு பேரே கூலிங் கிளாஸ். அப்போது அந்த மாதிரி ஒரு ப்ளூ கூலிங் கிளாஸ் போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? பார்க்குற இடம்லாம் ப்ளூவாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது இங்கே. அங்கே வந்து சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை. அதே சமயத்தில் ரொம்ப சாந்தமான ஒரு மனநிலையில் இருக்கார். ஏன்னா அங்கே இருக்க சூழ்நிலை அந்த மாதிரி. ரெண்டாவது, ஆனால் இவருக்கு உள்ளுணர்வு ஒன்று சொல்லுது, இன்றைக்கி நான் பார்க்க போகிற உலகம் வேறு. அதாவது நிறைய மகான்கள் இருக்கிற உலகத்துக்கு தான் நான் போகிறேன். அப்போ நிறைய மகான்களை இன்றைக்கி தரிசிக்க போகிறேன் அப்படின்னு அவர் முழு மனசு சொல்லுது. அதே மாதிரியே நடக்குது. ஸோ அவர் போகிற உலகத்துக்கு அதில் நிறைய பழமையான சித்தர்களெல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. அப்போது ஓஹோ இதுதான் சித்தலோகம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த நம்ம பூமியை விட்டு வெளியே போனோம்னா சித்தலோகம் தான் நமக்கு இருக்கிறதுலே பக்கத்தில், பாக்கி உலகங்கள்லாம் தூரம் இருக்குது. அப்போ இன்றைக்கி அவர் சித்தலோகத்தில் நிறைய சித்தர்களோட தர்ஷனம் கிடைக்கிது. சில அதாவது ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு முத்ரா போட்டுட்டு தியானத்திலே இருக்காங்க. எல்லோரும் ஒரே முத்ரா இல்லை, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு முத்ரா போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் ஆனால் தியானத்தில் இருக்காங்க. யாருமே கண்ணை திறந்து என்ன பார்க்கல, ஏன்னா தியானத்தில் ஆழ்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, சிலவங்களுக்கு ஜடாமுடி இருக்குது, சிலவங்க க்ளீன் ஷேவனாக இருக்காங்க, நல்ல ஷேவ் பண்ணி நல்ல க்ளீனாக இருக்காங்க. சிலவங்கெல்லாம் காது குத்தியிருக்காங்க. சிலவங்க மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணுறாங்க, சிலவங்க கல் மேலே உட்காந்து தியானம் பண்ணுறாங்க, சிலவங்க குகையில் உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே வேலை தான், என்ன? தியானம் தியானம் தியானம். இதுவும் நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கேன். நீங்கள் தியானத்தை ஆரம்பிச்சிடணும், தியானத்தில் படிப்படியாக முன்னேறணும். படிப்படியாக எப்படி முன்னேறணும்? நிறைய டைம் அதுக்குன்னு ஒதுக்கணும். ஓகே, அந்த டியூரேஷன் தான் ஜாஸ்தி ஆகணும். ஏன்னா டியூரேஷன், அந்த டைம் நம்ம ஒதுக்கிறது முதல்ல 15 மினிட்ஸு, கால் மணி நேரம், அப்புறம் அரை மணி நேரம், அப்புறம் 3/4 மணி நேரம், அப்புறம் 1 மணி நேரம், 2 மணி நேரம். இந்த மாதிரி டைம் கால அளவு நம்ம ஜாஸ்தி பண்ணிகிட்டே வந்தோம்னா அதில் கிடைக்கிற அனுபவங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லாங் ஹவர்ஸ் நம்ம மெடிடேஷனில் தியானத்தில் இருந்தால் மட்டுமே நம்ம சுவாச காற்று சின்னதாகி வரும். ஒரு ஸ்டேஜில் நம்ம மூச்சு விடுறோமா இல்லையா, மூச்சு இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கே டவுட் வரும். அந்த மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி குட்டியாக மூச்சு இருக்கும்போது, அல்லாட்டா மூச்சே இல்லாத டைம் வரும்போது தான் நமக்கு அந்த நோ தாட் ஸ்டேட் வரும். ஓகேயா? ஸோ அவ்வளோ நேரம் நம்மளும் உட்காந்து தியானம் பண்ணணும். ரெண்டாவது, இதில் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், இதை கேட்டுட்டு விட்டுடாதீங்க, தியானத்துக்குள்ளே வாங்க. இது வரைக்கும் இது செய்யாதவங்க உடனே தியானத்தில் உட்காருங்க. ஏன்னா இப்போ நம்ம இங்கே தியானம் பண்ணுறோம், ஓகேயா? திடீர்னு செத்து போகிறோம், போனால் என்ன, ஒரு பிரச்சனையும் இல்லை. இதோட பாக்கி தியானத்தை நம்ம எந்த உலகத்துக்கு போகிறோமோ அந்த உலகத்தில் உட்காந்து நம்ம மெடிடேட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகே, ஆனால் தொடங்காமல் இருந்தோன்னா உடனே அங்கே போய் தொடங்க முடியாது. தொடங்க வேண்டிய இடம் இந்த பூமி. இங்கே நம்ம தொடங்கி நல்லபடியாக சாதகம் செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா பாக்கி சாதனைகள்லாம் அங்கே கூட போய் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் நம்ம ஷீர்டி சாய்ராமை பார்த்ததா சொல்லியிருக்காங்க, புக்கில் எழுதியிருக்காங்க, வீடியோவில் பேசியிருக்காங்க.
நம்ம சுவாமி முக்தானந்தாவும் ஷீரடி சாய்ராமை பார்த்துருக்காரு. ஷீரடி சாய்ராம் ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம கணேஷ்புரியில் ஆசிரமத்தில் இவரோட குரு பகவான் நித்யானந்தா இருக்கார் இல்லையா? அந்த பகவான் நித்யானந்தா இங்கேயும் இருக்காராம். பாருங்களேன், சித்தலோகத்துலேயும் உட்காந்து மெடிடேட் பண்ணுறார். அதனால்தான் அவருக்கு பகவான்கிற டைட்டில். எந்த இடத்துல வேணாலும் அவர் இருப்பார். அதுதான் பகவான் நித்யானந்தான்னு இவர் சொல்கிறார். ஓகே. அப்போது பகவான் நித்யானந்தாவை பார்க்குறாரு. அப்புறம் ஒவ்வொரு சித்தருக்கும் ஒரு குடிசை இருக்குது, இல்லாட்டினா ஒரு வீடு இருக்குது, இல்லாட்டினா ஒரு குகை இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஸ்டைலிஷாக கட்டியிருக்காங்களாம். நம்ம இந்த உலகத்தில் இங்கே கட்டுற இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அங்கே அவ்வளோ ஸ்டைலாக கட்டியிருக்காங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருந்து மெடிடேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறார். அது மாதிரி அந்த சூழ்நிலையும் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய யோகினிகளை பார்க்குறார். யோகினின்னா யார்? பெண் சித்தர்கள். அதாவது ஆண் சித்தர்களை யோகி அப்படின்னும் பெண் சித்தர்களை யோகினி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நிறைய யோகினிகளும் டிவைன் முத்ராஸ், வேறு முத்ராஸ் எல்லாம் போட்டு உட்காந்து தியானம் பண்ணுறதை பார்க்குறாரு. ஸோ இவர் சித்தலோகத்தில் ரொம்ப நேரம் இருக்கார். அவருக்கு அங்கேருந்து வர்றதுக்கே மனசு இல்லை. அவருக்கு ஒரு டெம்டேஷன், நம்மளும் இங்கே உட்காந்து தியானம் பண்ணால், ஏன்னா அங்கே அவ்வளோ அமைதியாக அவ்வளோ நல்ல ரம்யமான ஒரு சூழ்நிலையில் யாருமே மற்றவங்கள கண்டுக்கிறது இல்லை. உட்காந்து அப்படியே லயிச்சு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆசை வருது, நானும் இங்கே பத்மாசனத்தை போட்டு உட்காந்துடலாமா அப்படின்னு தோணுது. படக்குன்னு உட்கார்றார். உட்கார்ந்த உடனே ப்ளூ ஸ்டார் வந்துருச்சு. கிளம்பு, இங்கே உட்காந்து உனக்கு தியானம் பண்ண இன்னும் தகுதி வரல, இறங்கு, கிளம்பு கெடப் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ப்ளூ ஸ்டார் அவர் கண்ணு முன்னாடி நின்றுது. இவருக்கும் புரிஞ்சு போச்சு, என்னோடய வாகனம் வந்தால் வாகனத்தில் போய் ஏறி உட்காந்து போக வேண்டியது தானே. சரி, எனக்கு டைம் ஆகிடுச்சு, இங்கே உட்காந்து தியானம் பண்ண. எனக்கு ஏன் அங்கே உட்காந்து தியானம் பண்ண அவருக்கு அருகதை இல்லைன்னு இல்லை. இறந்தவங்க தான் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டதுக்கப்புறம் தான் சித்தலோகத்துக்கு வர முடியும். ஓகே. அப்போ இவர் மெடிடேஷனில் இருந்தாலும் அவருக்கு இந்த ஸ்தூல தேகம் இருக்குது, ஃபிசிக்கல் பாடி இருக்குது. அப்போ அங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ண நாட் அலவுடு. அதனால் ப்ளூ ஸ்டார் தூக்கிட்டு போயிடுச்சு. தூக்கிட்டு எங்கே கொண்டு விட்டுருச்சு? அவரோட இந்த உலகத்தில் இருக்க அந்த சின்ன குடிசையில் திருப்பி வராரு. திருப்பி வரார் மெடிடேஷன்லே போய் எல்லா இடமும் சஞ்சரிச்சுட்டு எல்லா இடமும் பார்த்துட்டு மெடிடேஷன்லேயே திருப்பி வரார். வந்த உடனே கவனமாக கேளுங்க. ஓகே. வந்த உடனே அந்த ப்ளூ ஸ்டார் இருக்குல்ல, இவரோட தலைக்குள்ளே போச்சு. தலைக்குள்ளே போய் சகசிரார சக்கரத்துக்குள்ளே போய் சுக்கு நூறாக வெடிச்சிருச்சு. என்ன பண்ணிச்சு? சுக்கு நூறாக வெடிச்சிருச்சு. அந்த வெடித்த துகள்கள்லாம் அந்த சகசிரார சக்கரத்துக்குள்ளே இடையில இடுக்கில் எல்லாம் போய் உட்காந்துருச்சு அங்கே. இப்போ ஸ்டார் கிடையாது, எல்லாமே ஒயிட் லைட். அதாவது ஆம்ப்ரோசியல் ஒயிட் லைட். ஆம்ப்ரோஸான்னு ஒரு கேக்கு கடை இருக்குது இல்லையா? ஆம்ப்ரோஸான்னா என்ன? அதாவது தெய்வீகமான, அதாவது அவ்வளோ நல்ல டேஸ்ட் உள்ள. இப்போ பக்ஷணம்னா நல்ல டேஸ்ட் உள்ள அப்படின்னு அர்த்தம். இல்லை கிளைமேட்னா அவ்வளோ தெய்வீகமான அப்படிங்கிறது. அதான் ஆம்ப்ரோசியல் ஒயிட் லைட் மட்டும் இருக்குது. அப்புறம் சரி, ப்ளூ ஸ்டார் உள்ளே போச்சு, வெடிச்சு போச்சு. அப்புறம் ஐ பாஸ்ட் இன்டு தந்திரலோகா. ஆஸ் யூஷுவல் தந்திரலோகாவுக்கு போகிறாரு. தந்திரலோகான்னா என்ன? தாந்திரிக் ஆக்ஷன்ஸ் எல்லாம் போடுறாரு. அப்போது இந்த சித்தலோகத்திலேருந்து ஒரு சித்தர் வரார். சித்தலோகத்திலேருந்து ஒரு சித்தர் இவர்கிட்ட பேசுகிறார். இப்போது நீ அங்கே நீ இப்போ ஒரு உலகத்துக்கு வந்தியே, அங்கே நீ பார்த்தியே, அவங்க எல்லாருமே ஜீவன் முக்தி அடைஞ்ச சித்தர்கள். அதனால தான் இவர் அங்கே உட்கார்ந்த உடனே ப்ளூ ஸ்டார் தூக்கிட்டு போயிடுச்சு. அவங்கெல்லாம் ஜீவன் முக்தி அடைந்த சித்தர்கள். அங்கே எல்லாமே சந்தோஷந்தான். ஜாய்னா சந்தோஷம், ஹாப்பி. அவங்க சாப்பிட்றது ஹாப்பினஸ், சுவசிக்கிறது, மூச்சு விடுறது,
மூச்சு உள்ளே இழுக்கிறது ஹாப்பினஸ். அவங்க ஹாப்பினஸ்லே சந்தோஷத்திலே வாழ்கிறாங்க. அங்கே எந்த துக்கமும் கிடையாது, எதுவுமே அங்கே கிடையாது. அப்போது அங்கே எல்லாமே சந்தோஷம் 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 எங்கள் சித்தலோகத்தில். அப்புறம் அந்த சித்தா சொல்கிறாராம், இந்த ப்ளூ ஸ்டார் வச்சு தான் உனக்கு பல லோகங்களை விசிட் பண்ண முடியும். உனக்கு பல லோகங்களில் போகிறதுக்கு ப்ளூ ஸ்டார் தான் உனக்கு வாகனம். ஓகே, அது வந்து உன்னை எந்த உலகத்துக்கு வேணாலும் கூட்டிகிட்டு போகும். அப்புறம் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் கேளுங்க. இந்த ப்ளூ ஸ்டார் வந்து எப்போ நம்ம சகசிராரத்துக்குள்ளே வந்து வெடிக்குதோ அன்னைக்கு தான் நமக்கு ஜீவன் முக்தி. அப்போது அந்த சித்தலோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த ஜீவன் முக்தி கிடச்சிருக்கு. அதனால்தான் அவங்க அங்கே உட்காந்துருக்காங்க. அதனால்தான் சுவாமி முக்தானந்தா அப்படியே ஒரு சந்தடி சாக்கில் உட்காந்து நம்மளும் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துருக்காரு. உடனே முடியாது அப்படி, ஏன்னா அவருக்கு இன்னும் ஜீவன் முக்தி கிடைக்கலை. அதுதான் அதோட அர்த்தம். ஓகே, ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, யாருக்கு இந்த ப்ளூ ஸ்டார் தெரியுதோ, யார் தலைக்குள்ளே அந்த சகசிராரத்துக்குள்ளே இந்த ப்ளூ ஸ்டார் போய் வெடித்து செதறதோ அதோட அவங்களுக்கு இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலேருந்து விமோச்சனம் கிடைக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ நம்மளும் அதுக்கு தான் முக்கி உட்காந்து பாடுபடுறோம். மெடிடேஷன் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், கிரியா பண்ணுறோம், முத்ரா பண்ணுறோம், என்னமோலாம் பண்ணுறோம். இந்த கலியுகத்தில் இந்த சம்சார சாகரத்தில் கிடந்து உழண்டு அது எப்போது கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணலான்னு உட்காந்து அதுக்குள்ளே அத்தனை தொந்தரவுகள், அப்படியும் ஏதோ நம்ம பிடிச்சி நிற்கிறோம். அப்போ நமக்கும் முக்தி வேணுங்கிற ஒரு ஆசையில் தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். அப்போ ஜீவன் முக்தி வேணும்னா நம்ம ப்ளூ ஸ்டாரை பார்க்கணும். அந்த ப்ளூ ஸ்டாரு நம்ம சகசிராரத்துக்குள்ளே வந்து வெடித்து சுக்குநூறாக செதறணும். அதுக்கு அர்த்தம் என்னென்னா அதோட அவனுக்கு அடுத்த மறுபிறவி கிடையாது. அதுதான் முக்தி. அப்போ ஜீவன் முக்தி. இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் தான் வேறு யாரும் சொல்லித்தராத விஷயங்கள். அப்போ இந்த ஜீவன் முக்தினா என்ன? அதுக்கப்புறம் இன்னொரு ஜென்மம் கிடையாது. அப்போது முக்தானந்தாவுக்கு மறுஜென்மம் கிடையாது. அதனால தான் முக்தானந்தா வந்து 1956 என்னமோ சமாதி ஆயிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு மறுபிறவி கிடையாது. அப்போது அவர் சொல்கிறார், உன்னோட இந்த சஞ்சித கர்மா எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டாங்க. உன்னோட கர்மாக்கள் எல்லாம் விடுபட்டாச்சு. நீ உன்னோட கர்மாக்கள் இருந்தெல்லாம் கம்ப்ளீட்டாக விடுபட்டாச்சு அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு அந்த சித்தர் மறைஞ்சு போகிறார். ஓகே, ஸோ இதுதான் நம்ம சுவாமி முக்தானந்தாவோட அனுபவங்கள். சித்தலோகத்துக்கு போனதும் அங்கே பார்த்ததும் அங்கே கிடைச்ச அனுபவங்களும் இங்கே விவரிச்சிருக்காரு. நமக்கு கிடைச்ச இங்கே அறிவுங்கிறது, நாலேஜ் அப்படிங்கிறது ப்ளூ ஸ்டாரை பற்றின நாலேஜ். அந்த ப்ளூ ஸ்டாரு நமக்கு மெடிடேஷனில் தெரிய வரும்போது தான், தெரிஞ்சால் மட்டும் போகாது, அதை வச்சுட்டு நம்ம பல உலகத்துக்கெல்லாம் போயிட்டு வந்து எல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் அது உள்ளே போய் வெடிக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலேருந்து முக்தி கிடைக்கும், ஜீவன் முக்தி கிடைக்கும். ஸோ நம்மளும் அதுக்காக தான் இஞ்சிஞ்சா கஷ்டப்பட்டு நகர்ந்துட்டுருக்கோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லாரையும் காத்து ரட்சிக்கட்டும். நமக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் கிடைக்கட்டும். நமக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜென்மத்திலே ஜீவன் முக்தி கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன்.